வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறை நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்டித்து பொள்ளாச்சியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகளை பதிவு செய்ய ஃபைலிங் எனப்படும் மின் தாக்கல் முறையை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கீழமை நீதிமன்றங்களில் எந்த ஒரு கட்டமைப்பு வசதியும் இல்லாமல் ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்துவதால் வழக்குகள் பாதிக்கப்படுவதாக கூறி வருகிற 7ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டங்களை நடத்த முடிவு செய்தனர். இதனால் கீழமை நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் உள்ள நீதிமன்றத்தில் நீதிமன்ற பணிகளை வழக்கறிஞர்கள் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற பணிகளை வழக்கறிஞர்கள் புறக்கணித்ததால் வழக்குகள் தேக்கமடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தியதால் நீதிமன்ற பணிகள் பெரும் பாதிப்பு அடைந்து வருவதாகவும் ஃபைலிங் முறையால் முறையாக கட்டமைப்பு வசதியும் முறையான பயிற்சியும் இல்லாத நபர்கள் அமர்த்தப்படுவதால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும், எனவே முறையான பயிற்சி பெற்ற நபர்களை அமர்த்தி கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும், அதுவரை ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தின் பேரில் கீழமை நீதிமன்றங்களில் மேனுவலாக எதையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது என்றும், எதுவாக இருந்தால் ஃபைலிங் என்ற முறையில்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நேற்றையிலிருந்து நீதிமன்றத்தில் எதுவும் மேனுவலாக எந்த டாக்குமெண்ட்டோ எது கூட தாக்கல் செய்தாலும் வாங்குவதில்லை. ஆனால் இங்க இருக்கிற கட்டமைப்புல எதையும் ஃபைலிங் பண்ணினாலும் அது டவுன்லோட் ஆகிறதில்ல. கோர்ட்லயும் இருக்கிற ஸ்டாஃப்களுக்கு எந்த விதமான ஒரு ட்ரைனிங் கிடையாது. அவங்களுக்கு இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இதை எப்படி எடுத்து பார்த்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து பார்த்து இந்த கேஸை நம்பர் பண்றது, இந்த பெட்டிஷன் ஐஏ எப்படி நம்பர் பண்றது, இல்லை இதை அலோவ் பண்ணலாமா என்னங்கிறத அவங்களுக்கும் தெரியாத ஒரு நிலைமையில சரியான அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்காம ஒரு நல்ல ட்ரைனிங் உள்ள ஸ்டாஃப்களையுமே இங்க ஏற்படுத்தாமலும் கட்டமைப்புகளையும் சரியா ஏற்படுத்தாம ஹைகோர்ட்ல அவங்க இருக்கிற என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹைகோர்ட்ல கட்டமைப்பெல்லாம் நல்லா இருக்குது, அவங்களுக்கு உடனே எல்லாமே தெரியுது எங்களுக்கும் அது என்ன ஆச்சுன்னு டே டு டே அங்க தெரியுறாங்க, வக்கீலுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்களும் இதை எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்வதில்லை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை மனிதநேய விழாவாக தமிழகம் முழுவதும் உள்ள திமுகவினர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை மனிதநேய விழாவாக தமிழகம் முழுவதும் திமுகவினர் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி தெற்கு நகர திமுக சார்பில் அதன் செயலாளர் அமுதபாரதி ஏற்பாட்டில் மனிதநேய விழாவாக கொண்டாடும் வகையில் கழக இருவண்ண கொடியை ஏற்றி வைத்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மு. கண்ணப்பன் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோட்டூர் ரோடு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் பிரம்மாண்ட உணவு அரங்கம் அமைக்கப்பட்டு ஏழை எளிய பொதுமக்களுக்கு தடபுடலாக அசைவ பிரியாணி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு தலைவாழை இழை போட்டு பிரியாணி பரிமாறப்பட்டது. சமபந்தி விருந்து நிகழ்ச்சியை கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் துவக்கி வைத்தார். இந்த சமபந்தி விருந்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவை உண்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில தகவல் தொழில்நுட்ப இணைச் செயலாளர் டாக்டர் மகேந்திரன், மாநில தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி, கழக சட்டத்திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ், நகர் மன்ற தலைவர் ஷியாமலா, ஒன்றிய செயலாளர்கள் அல்தாப் ஹுசேன், ரமேஷ், ராசு, வடக்கு நகர செயலாளர் நவநீதன் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக திருச்சியில் இன்று 30க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தங்களை இணைத்துக் கொண்டனர். தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கானோர் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி பேரமைப்பு அலுவலகத்தில் மாவட்ட துணைத் தலைவர் ரஹீம் முன்னிலையில் பீமா நகர் என்எம்ஆர் பிரியாணி கடை உரிமையாளர் ரகுமான் தலைமையில் அப்துல்லா, சேட்டு, இப்ராஹிம், பாபு, சரவணன், மணி, சந்தோஷ், மொய்தீன் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு பொன்னாடை போர்த்தி அவர்களை பேரமைப்பில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்வின் போது நிர்வாகிகள் திருமா, யாஷர், பவன், ஜமால், அப்பாதுரை உடன் இருந்தனர்.
மகா சேனா படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ப்ரமோஷன் விழா திருச்சியில் நடைபெற்றது. மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தினேஷ் கலைச்செல்வன் எழுதி இயக்கியிருக்கும் படம் மகா சேனா இயற்கை, ஆன்மீகம், காடுகளுக்கான பாரம்பரியம் மற்றும் மனித நெறிமுறைகள் இணைந்த ஒரு மாபெரும் காடு சார்ந்த ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகியுள்ளது. இதில் விமல் நாயகனாக நடித்திருக்கிறார். சிருஷ்டி டாங்கே நாயகியாக நடித்திருக்கிறார். இவர்களுடன் யோகி பாபு, மஹிமா குப்தா, ஜான் விஜய், கபீர் துகான் சிங், ஆல்பிரட் ஜோஸ், சிவகிருஷ்ணா, இலக்கியா, விஜய் சேயோன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க படத்தின் முக்கிய குறியீடுள்ள கதாபாத்திரத்தில் ஒரு யானை சேனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறது. பிரவீன் குமார் மற்றும் உதய் பிரகாஷ் இசையமைத்துள்ள இப்படத்தின் பின்னணி இசையை உதய் பிரகாஷ் அமைத்திருக்கிறார். TR மனஸ்பாபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த படம் வரும் 12ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. அதற்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சி மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்றது. இதில் திரைப்படத்தில் நடித்த சிருஷ்டி டாங்கே, கபீர் துகான் சிங், மஹிமா குப்தா, இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன், ஒளிப்பதிவாளர் மனஸ்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் கலந்துரையாடினர். நேர்மையான முறையில்தான் தேர்தலை சந்திப்போம், வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் செய்து தேர்தலை சந்திக்க மாட்டோம் என்று அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுச்சேரி முதல்வர் தாவேகா பேரணிக்கு அனுமதி மறுப்பது என்பது அவர்கள் முடிவு எடுப்பது என்பது நான் கருத்து கூற முடியாது என்றும், தமிழகத்தில் நாங்கள் அனுமதியை மறுக்கவில்லை, நீதிமன்றத்தில் என்ன வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளதோ அதனை பின்பற்றி ரோட் ஷோ நடத்தலாம். களத்தில் எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் எதிரிகள், அதாவது களத்தில் மற்றும் அரசியலில் எதிரிகள் மற்ற வகைகளில் எல்லோரும் நண்பர்களாக கூட இருக்கலாம். எங்களோடு இருப்பவர்கள் தோழர்கள் மற்றும் நண்பர்கள். திமுக எங்கள் எதிரி இல்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறுவதற்கு நான் பதில் சொல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். கொளத்தூர் தொகுதியில் இறந்தவர்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளதாக நயினார் கூறியுள்ளாரே என்ற கேள்விக்கு, வாக்காளர் பட்டியல் வரப்போகிறது, நிரூபிக்கட்டும், இறந்தவர்கள் பெயரை சேர்த்துவிட்டு ஓட்டு போட முடியாது, அவர்களுடைய BLA 2 இருக்கிறார்கள், வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கட்டும், பார்த்து சொல்லட்டும், அதற்காகத்தான் கால அவகாசம் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நேர்மையான முறையில்தான் தேர்தலை சந்திப்போம், வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்து தேர்தலை சந்திக்க மாட்டோம். இப்போது இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய நிச்சயமான வெற்றியை 2026 தேர்தலில் தேடித்தரும் என்றும் அவர் தெரிவித்தார். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றது திமுகவிற்கு சாதகமா பாதகமா என்ற கேள்விக்கு, செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல்தான் என்று கூறியிருக்கிறேன், அதிலிருந்து நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். சார், புதுச்சேரி முதல்வர் ஆலோசனை பண்ணுறதை நான் எப்படி பார்க்க முடியும்? அது அவங்களுடைய கருத்து, அவங்க என்ன முடிவோ அவங்க தான் எடுக்கணும். நம்ம வேற, புதுச்சேரி முதல்வருடைய ஆலோசனைங்கிறது வேற. தமிழ்நாட்டில் நாங்கள் அனுமதி மறுக்கலையே. இப்போ கோர்ட்டில் என்னென்ன விதிகள் முறைகள் இருக்கோ அதை கடைப்பிடிச்சு பண்ணணும்னு கேட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு உண்டான என்னென்ன விதிமுறைகள் என்பதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்லுகிறதோ அதை ஃபாலோ பண்ணி ரோட் ஷோ நடந்தது. திருச்சியில் கொட்டும் மழையில் பெரியாரிடம் மனு அளித்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் கொட்டும் மழையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் மேற்கொண்டனர். பெரியாரிடம் மனு அளித்து நூதன போராட்டத்தை மேற்கொண்டனர். திருச்சி பார்வையற்றோர் சங்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கோரிக்கை வலியுறுத்தி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலை முன்பு கொட்டும் மழையில் பார்வையற்றோர் தலைவர் மாரியப்பன் தலைமையில் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1500 செலவினங்களை கருத்தில் கொண்டு 5000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். அரசுக்கு சொந்தமான வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பார்வையற்றோர் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனை செய்வதற்கு கடைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். படித்தவர்களுக்கு வேலை கொடுப்பது போல ஏனைய பார்வையற்றோர்களுக்கும் தொழில் கூடம் அமைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். பின்னர் பெரியார் சிலைக்கு முன்பாக மனுவை வைத்துவிட்டு கலைந்து சென்றனர்.
பார்வையற்றவர்களுடைய வாழ்வாதாரங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. பல வழிகளில் நாங்கள் பாடுபட்டோம். எல்லா வழியிலையும் முடங்கி விட்டது. ஆகவே எங்களுடைய வாழ்வாதாரங்களை கருத்தில் கொண்டு ஆளும் அரசிடம் எங்களுக்கு இந்த 1500 ரூபாய் ஓஏபி தொகை கொடுப்பதை 5000 ரூபாய் நாங்கள் உயர்த்தி கேட்டு பல காலமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா லாட்டரி சீட் வித்துக்கிட்டு இருந்தா அதுவும் போச்சு, பத்தி வித்துக்கிட்டு இருந்தா அதுவும் போச்சு. கடைசியில எங்களுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் விட்டாங்க. நாங்கள் தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ஆகவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தி முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் உயர்த்தி கேட்டுக்கிறோம். ஆகவே தந்தாருன்னா எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை முன்னேற்று தான் நாங்க இன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பல மாவட்டங்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. நாங்க வந்து ஒரு கண்டன ஊர்வலம் இங்கிருந்து தவள் நிலையம் வரை போலான்னு தான் மழையின் காரணமாக இந்த இடத்துல போராட்டி சமூக நீதிக்காக பாடுபட்ட எல்லா மனுஷத்தையும் கொடுத்து பார்த்துட்டோம். எங்களுடைய கோரிக்கையெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா பெரியாரு ஐயா இடம் எங்களுடைய மனுக்களை கொடுத்து அவர் மூலம் எங்க நூதன போராட்டத்தை தெரிவிக்க வந்திருக்கிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 3 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கோவில்பாளையம் பகுதியில் ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஒருவரையும் இவர்கள் கொலை செய்திருப்பது உறுதியானது. இந்நிலையில் கோவில்பாளையம் போலீசார் மீண்டும் இவர்களிடம் விசாரணை நடத்தவும் முடிவு செய்துள்ளது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பலாத்கார வழக்கில் கைதான 3 பேர் மீது 50 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அவர்களுக்கு தொழிலாளி கொலை வழக்கிலும் தொடர்பு இருப்பதும் தற்போது அம்பலமாகியுள்ளது. கல்லூரி மாணவி கூட்டு பலாத்கார வழக்கில் 50 பக்க குற்றப்பத்திரிகையை கோவை மகளிர் கூடுதல் கோர்ட்டில் நீதிபதி சிந்து முன்னிலையில் போலீசார் தாக்கல் செய்தனர். அத்துடன் 400 பக்க ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் 13 சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குற்றப்பத்திரிகையில் முதல் குற்றவாளியாக கருப்பசாமியும், 2வது குற்றவாளியாக அவரது தம்பி கார்த்தியும், 3வது குற்றவாளியாக தவசியும் சேர்க்கப்பட்டுள்ளார். குற்ற சம்பவ விவரம், குற்றம் சாட்டப்பட்டவர்களின் குற்றச்செயல், தடயங்கள், வாக்குமூலம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறும்போது, இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் குற்றப்பத்திரிகை இது ஆகும் என்றும் அடுத்த கட்டமாக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்தனர். கைதான 3 பேருக்கான நீதிமன்ற காவல் முடிவடைகிறது என்றும் இதனால் கூடுதல் மகளிர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 3 பேரையும் பீளமேடு போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அப்போது கோவில்பாளையம் அருகே ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஒருவரை 3 பேரும் சேர்ந்து கொலை செய்தது தற்போது அம்பலமாகியுள்ளது. அதாவது குறும்புபாளையத்தைச் சேர்ந்த தேவராஜ் கடந்த மாதம் 2ஆம் தேதி செரையாம்பாளையம் பகுதியில் உள்ள காட்டில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அங்கு அமர்ந்து சதீஷ், கார்த்தி, தவசி ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த தேவராஜ், இங்கு ஏன் அமர்ந்து மது குடிக்கிறீர்கள் என்று கேட்டார். இதில் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த 3 பேரும் கட்டையால் தேவராஜை அடித்து கொலை செய்துள்ளனர். இதனால் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க கோவில்பாளையம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதற்காக விரைவில் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கோவை துடியலூரில் அரசு பேருந்து மோதி பெண் ஒருவர் பலியான சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூரை அடுத்த கதிர்நாயக்கன் பாளையம் கிரீன்ஃபீல்டு பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த், வெல்டிங் ஒர்க் ஷாப் தொழிலாளி. இவருடைய மனைவி காயத்ரி. இவர்களுக்கு 3 வயதில் மகனும் 3 மாத பெண் குழந்தையும் உள்ளது. காயத்ரி ஆன்லைனில் துணி வியாபாரம் செய்து வந்தார். சம்பவத்தன்று இவர் தனது மாமனாரை தொப்பம்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிட்டுவிட்டு மொபட்டில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அரசு பேருந்து காயத்ரியின் மொபட் மீது மோதி உள்ளது. இதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது பேருந்தின் பின் சக்கரம் காயத்ரியின் மீது ஏறி இறங்கி உள்ளது. அதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து கோவை மாநகர போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.